இறப்புக்கு முன் மகள் எழுதிய கடிதம், கொடுமை செய்த மாற்றான் தாய், ஒத்துழைத்த தந்தை கைது. ஏர் ஏசியா தலைமை நிர்வாகியாக பென்யமின் நியமனம், போலிங்கம் புதிய குழும தலைமை செயல்முறை அதிகாரி. சட்டவிரோத வழிபாட்டு தலங்கள், பாஸ் எம்பியின் பேச்சுக்கு கூட்டணி கட்சிகளின் பதில் என்ன? ராயர் கேள்வி. 2026 தொழிலாளர் தின விருதுகள், சிறந்த தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு காத்திருக்கும் 10,000 ரிங்கிட் பரிசு, உடனே விண்ணப்பியுங்கள். வங்காளதேச தொழிலாளர் கடத்தல் குற்றச்சாட்டு, சுயேட்சை விசாரணைக்கு சார்ல்ஸ் சந்தியாகோ கோரிக்கை. மாய்கா விரைவிலேயே அதன் மத்திய செயலவை கூட்டத்தை கூட்டி பரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக சேருவது தொடர்பில் இறுதி முடிவெடுக்க உள்ளது. அந்த கூட்டத்துக்கு தாம் தலைமை தாங்கவிருப்பதாக தேசிய தலைவர் தந்த்ரி SC விக்னேஸ்வரன் இன்று உறுதிப்படுத்தினார். கூட்டத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரொம்ப வரவைக்கிறோம், எல்லாம் அவங்க எடுக்கிற முடிவுகளாக நான் வரவைக்கிறோம். ஆனால் எது இருந்தாலும் மத்திய செயற்குழு, மாய்கா மத்திய செயற்குழு அதை கலந்து ஒரு பரிசீலித்து அதுக்கு ஒரு உள்ள முடிவை நம்ம சொல்லுவோம். அவரை நம்ம சந்தித்ததெல்லாம் உண்மை. அவர் வீட்டில் போய் சாப்பிட்ருக்காரு. என் வீட்லேயும் அவர் உணவு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போயிருக்காரு. நான் எங்களுக்குள்ள உள்ள உறவு நல்ல உறவு. பரிகத்தானில் சேருவதற்கான மாய்காவின் விண்ணப்பம் கடந்த ஆண்டு இறுதியிலேயே ஏற்கப்பட்டதாகவும் இப்போது முடிவு அந்த கட்சியின் கையில் தான் உள்ளது என்றும் முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முய்தீன் யாசின் முன்னதாக கூறியிருந்தது தொடர்பில் கேட்டபோது விக்னேஸ்வரன் இவ்வாறு கூறினார். கடந்த நவம்பரில் நடைபெற்ற மாய்காவின் 79வது பொது பேரவையில் புதிய கூட்டணிகளை ஆராய்வதற்கான அதிகாரம் மத்திய செயலவைக்கு வழங்கப்பட்டதால் தேசிய முன்னணியிலிருந்து அக்கட்சி விலகும் வாய்ப்பு குறித்த யூகங்கள் அதிகரித்தன. ஆனால் தேசிய முன்னணி பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிரோ மாய்கா இன்னமும் பரிசானின் உறுப்பு கட்சிதான் என கூறியிருந்தார். எனினும் முய்தீனின் பேச்சுக்கு பிறகு மீண்டும் களம் பரபரப்பாகியது. தைப்பூசத்துக்கு பிறகு தனது எதிர்காலம் குறித்த திடமான முடிவை மாய்கா அறிவிக்கும் வரை யூகங்கள் ஓயாது என்பது மட்டும் நிச்சயம். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. கோலாலம்பூரில் 2026 ரமலான் சந்தைக்கான வியாபார தள வாடகை 500 ரிங்கிட்டிலிருந்து 400 ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச அமைச்சர் அன்னாயோ இதனை அறிவித்துள்ளார். புதிய வாடகையில் கெனோபி கூடாரம் மற்றும் பொது பொறுப்பு காப்பீடும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை சிறு வியாபாரிகளின் சுமையை குறைப்பதையும் வியாபார தளங்களை மறுபடியும் வாடகைக்கு விடுதல் அல்லது அதிக லாபம் பெறும் முயற்சிகளை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL நேரடியாக 9 இடங்களை நிர்வகிக்கும். ஏனைய 32 இடங்களை வியாபாரிகள் சங்கம் நடத்துகிறது. இவ்வேளையில் புத்ராஜயாவில் ரமலான் சந்தை 1000 ரிங்கிட்டாகவே தொடர்கிறது. ரமலான் மாதத்தில் DBKL சுகாதார அமைச்சு மற்றும் KPDN தினசரி கண்காணிப்புகளை மேற்கொள்ளும். அவை உணவுகளின் தரம், நியாயமான விலை மற்றும் சுத்தம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும். கோலாலம்பூரில் ரமலான் சந்தை வாடகை குறைந்துள்ளதால் இவ்வாண்டு ரமலான் வியாபாரிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் 13 to 22 February. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உங்கள் உழைப்பு கவனிக்கப்படவில்லை என்று நினைத்ததுண்டா? இப்போது உங்களை நாடு முழுவதும் பாராட்டும் நேரம் வந்துவிட்டது. ஆம், மனிதவள அமைச்சான கசுமா நடத்தும் 2026 தொழிலாளர் தின விருதுகள் விழா மே 1ஆம் தேதி புக்கிட் ஜாலில் அக்ஸியாத்தா அரீனா அரங்கில் நடைபெறுகிறது. பக்ரஜா கசுமா பங்சா என்ற கருப்பொருளில் இந்த பெருமைமிகு நிகழ்வில் 14 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படவிருக்கின்றன. தேசிய தொழிலாளர் திலகம், சிறந்த முதலாளி, சிறந்த தொழிற்சங்கம், சிறந்த ஊடகம், சிறந்த ஊடகவியலாளர் உள்ளிட்ட விருதுகளும் அவற்றில் அடங்கும். வெற்றியாளர்களுக்கு 10,000 ரிங்கிட் ரொக்க பரிசு மற்றும் நற்சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது.
தொழிலாளர்கள், முதலாளிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் என அனைவரின் பங்களிப்பும் இந்த விழாவில் அங்கீகரிக்கப்பட உள்ளது. பதிவு செய்ய கடைசி நாள் மார்ச் 20ஆம் தேதியாகும். இப்போதே விண்ணப்பியுங்கள். பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோத வழிபாட்டு தலங்கள் என மக்களவையில் பேசியிருப்பது குறித்து பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் உள்ள MIPP மற்றும் அதன் தோழமை கட்சிகளான MAP, உரிமை போன்றவற்றின் நிலைப்பாடு என்ன என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியர் சார்ந்த இந்த 3 கட்சிகளும் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க அமைக்கப்பட்ட இகத்தான் பிரியாத்தின் ரக்யார் எனும் அதிகாரப்பூர்வமற்ற கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் பாசிர்மாஸ் MP அஹ்மத் ஃபட்லி பின் ஷஹரி புதன்கிழமை மக்களவையில் ஆற்றிய உரையை இம்மூன்று கட்சியினரும் பார்த்தார்களா என ராயர் கேட்டுள்ளார். பார்த்திருந்தால் ரூமா இபாடத் ஆராம் என்ற சொல்லை ஃபட்லி பயன்படுத்தியதை அவர்கள் ஏற்கிறார்களா என ராயர் சவால் விடுத்தார். இதுகுறித்து MIPP, MAP, உரிமை கட்சிகளின் தலைவர்கள் தங்களின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். இல்லையேல் இது எதிர்க்கட்சிகளின் இன்னொரு அரசியல் நாடகமாகவே விளங்கும் என ராயர் குறிப்பிட்டார். முன்னதாக அரச உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது உரையாற்றிய ஃபட்லி ஷாரி ஊரார் நிலத்தில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத வழிபாட்டு தலங்கள் குறித்து பேசினார். கோலாலம்பூரில் கடந்த ஆண்டு மட்டுமே அத்தகைய 118 சம்பவங்கள் பதிவானதாகவும் அமலாக்க நடவடிக்கைகளின் தோல்வியை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். Kegagalan penguasa ini mencetuskan satu masalah lebih besar, membentuk insentif songsang. Bila suatu binaan haram dibiarkan, ia menghantar mesej bahawa langgar dahulu, runding kemudian, bina dahulu, kerajaan akan urus selepas itu. Saya mahu kerajaan jawab dengan jelas dalam dewan ini. Berapa tindakan roboh, henti kerja, pendakwaan yang telah dibuat untuk setiap tahun sehingga tahun 2025. Berapa notis dikeluarkan, berapa kes dibawa ke mahkamah, berapa yang diselesaikan tindakan undang-undang sebenar, bukan mesyuarat demi mesyuarat. Yang lebih serius ialah pendekatan kerajaan yang nampaknya lebih cenderung kepada memberi tanah gantian. Setiap kali isu menjadi panas bila pemilik asal mahu membangunkan tanah mereka. Saya nak tanya soalan yang sangat asas tapi sangat penting. Adakah kerajaan mahu menjadikan tanah gantian sebagai SOP dengan izin untuk setiap binaan haram? Kalau ya, kerajaan sedang membuka pintu kepada satu doktrin yang paling merosakkan dalam pentadbiran tanah negara. Buat binaan atas tanah orang, kemudian desak kerajaan beri tanah lain sebagai pampasan. Ini bukan penyelesaian. Ini merupakan ganjaran kepada pelanggaran undang-undang. முதலில் ஊரார் நிலத்தில் சட்டவிரோதமாக வழிபாட்டு தலத்தை கட்டுவது, பின்னர் உணர்ச்சியை காட்டி அரசாங்கத்தை அடிபணிய வைத்து புதிய நிலத்தை பெற்றுக் கொள்வது அவர்களின் வாடிக்கையாகிவிட்டதாக ஃபட்லி கூறியிருந்தார். இது அவையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஏர் ஏஷியா குழும நிறுவனத்தின் விமான போக்குவரத்து வணிகம் ஏர் ஏஷியா எக்ஸ் பெர்ஹாட் அல்லது AAX கீழ் மறுசீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து பென்யமின் இஸ்மாயில் இன்று முதல் தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து தலைமை நிர்வாகி பதவிக்கு மாற்றப்பட்டுள்ளார். 48 வயது பென்யமின் 2010ஆம் ஆண்டு ஏர் ஏஷியாவில் சேர்ந்தவர். பின்னர் 2015 முதல் AAX நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றி வந்த அவர் புதிய பதவியிலும் நிறுவனத்தின் தினசரி செயல்பாடுகளை தொடர்ந்து கவனித்து வருவார். இதனிடையே மலேசிய பங்குச்சந்தைக்கு அளித்த அறிக்கையில் AAX நிறுவனம் பரவலாக போலிங்கம் என அறியப்படும் தர்மலிங்கம் கனகலிங்கத்தை ஏர் ஏஷியா குழுமத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக ஜனவரி 19 முதல் நியமித்துள்ளது.
2001ஆம் ஆண்டு ஏர் ஏசியாவில் சேர்ந்த போலிங்கம் இனி மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ், கம்போடியா ஆகிய நாடுகளில் ஏர் ஏசியாவின் திட்டமிடல், செயல்பாடு மற்றும் விரிவாக்கத்தை வழிநடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈவி கார்கள் என்னவெல்லாம் செய்யும்? இன்னொரு பக்கம் பார்க்கல, ஏஐ ஓவர் ரேட்டட் அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்கு. ஏன்னா மேக்னிஃபிஷன் 7 கம்பெனிஸ் எல்லாம் நிறைய கம்பெனிஸ் லீஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்றது வந்து கம்ப்ளீட்லி ஒரு லேர்னிங் ப்ராசஸ், ஏஐடைய லேர்னிங் ப்ராசஸ்ல நடக்குது. இப்ப நீங்க மேன்லெஸ் கார்ஸ் வந்துருச்சு, ஆட்டோ பைலட்ல எல்லா கார் ஓடும் அப்படின்னா கார் வாங்கும் எண்ணிக்கை கூடுமா குறையுமா? மலேசியாவில் வங்காளதேச தொழிலாளர்கள் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசாங்கம் உடனடி சுயேட்சை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். கில்லான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் மனித உரிமை ஆர்வலருமான சார்ல்ஸ் சந்தியாகோ அதனை வலியுறுத்தியுள்ளார். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதிக கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு போலி வேலை வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு கடன் சுமையில் சிக்கியுள்ளதாக ப்ளூம்பர்க் நிறுவனம் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது. இது கடன் குத்தடைமைத்தனம், கட்டாய உழைப்பு மற்றும் கடத்தலுக்கு வழிவகுத்துள்ளது. இரு நாடுகளிலும் உள்ள ஒரு கும்பல் மற்றும் பல அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் மலேசியாவின் தொழிலாளர் சந்தை நம்பகத்தன்மை மற்றும் அனைத்துலக மனித உரிமை கடமைகளை நேரடியாக பாதிக்கும் வகையில் கவலைக்குரியதாக உள்ளது. இந்நிலையில் தொழிலாளர்களை பாதுகாக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சார்ல்ஸ் சந்தியாகோ வலியுறுத்தினார். தொழிலாளர் தெரிவிப்பு முகவர்களை கண்காணிக்க கடுமையான விதிகள், வெளிப்படையான வேலை ஒப்பந்தங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு சட்ட உதவிகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கு வங்காளதேசம், மலேசியா ஆகிய இரு நாட்டு அரசுகளும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அவர். சைபர்ஜயா யூனிவர்சிட்டியின் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது. சரவாக் சிபுவில் ஓர் இளம்பெண் தன் கைப்பட எழுதிய கடிதம் சமூக வலைதளத்தில் வைரலானதைத் தொடர்ந்து அவரது தந்தையும் மாற்றான் தாயும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 22 வயதான அந்த பெண் ஜனவரி 18ஆம் தேதி எலும்பு புற்றுநோயால் உயிரிழந்தார். இறப்பதற்கு முன் தந்தைக்கு எழுதிய கடிதத்தில் பல ஆண்டுகளாக வீட்டில் தான் சந்தித்த கடும் சித்திரவதையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த கடிதத்தை அவரது சகோதரி சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். சிற்றன்னையின் கொடுமையை தந்தை கண்டும் காணாதது போல் இருந்துள்ளார். அதைவிட கொடூரம் என்னவென்றால், மகளின் புற்றுநோய் மோசமானதும் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்ற தந்தை அவள் உயிரோடு இருக்கும்போதே கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாமல் இறுதிச் சடங்கு குறித்த ஏற்பாடுகளை கவனித்துள்ளார். இந்த விஷயம் மகளின் காதுகளுக்கு எட்ட அது ஏற்கனவே நோயால் அவதிபுறும் மகளின் காதுகளுக்கு எட்ட அது ஏற்கனவே நோயால் அவதியுறும் அவரை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. இப்படி கடிதத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்களுக்கு ஆதாரமாக அடுத்தடுத்து சில வீடியோக்களும் பதிவேற்றப்பட்டன. இதுவே இறந்த பெண்ணின் கடைசி ஆசையாக இருந்துள்ளது. கடிதம் வைரலானதும் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி, கோபம் மற்றும் நீதி கேட்டு கோரிக்கைகள் எழுந்தன. இதையடுத்து சிறார் சட்டத்தின் கீழ் அந்த பெண்ணின் தந்தையும் சிற்றனையும் விசாரணைக்காக கைதாகியுள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். சைபர்ஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.